ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம C++ பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு பார்ப்போம். பாலினா மெனி, மார்ஃப்னா உருமாறுதல். ஸோ C++ல வந்து இந்த கான்செப்ட் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணும்போது அது எந்த கான்டெக்ஸ்ட்டில் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றினா அது எப்படி ஷேப் மாறுதோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் கிரியேட்ஸ். பேஸ் கிளாஸில் ஒரு கண்டெய்னர் டைப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னரில் நீங்கள் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா போடும்போது அது அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இதில் மோஸ்ட்லி அதை சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கிளாஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் கிளாஸ், அதான் பேஸ் கிளாஸு, அதில் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். சைல்டு கிளாஸ் 1, சைல்டு கிளாஸ் 2, சைல்டு கிளாஸ் 3. எல்லா கிளாஸ்லேயும் வந்து ஒரே பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதோட அவுட், அதாவது என்ன பிரிண்ட் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். சைல்டு கிளாஸ் 3. ஸோ இந்த 3 சைல்டு கிளாஸஸும் மாஸ்டர் கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கு. பப்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது டைரெக்டாக சைல்டு கிளாஸ் 1 வந்து மாஸ்டர் கிளாஸ், சைல்டு கிளாஸ் 2 வந்து மாஸ்டர் கிளாஸ், சைல்டு கிளாஸ் 3யும் மாஸ்டர் கிளாஸ். ஸோ பேஸ் கிளாஸ் வந்து மாஸ்டர் கிளாஸ், சைல்டு கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸ் 1, சைல்டு கிளாஸ் 2, சைல்டு கிளாஸ் 3. ஸோ இதுதான் இந்த டிசைன் ஸ்ட்ரக்சரு. ஸோ ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேம். ஸோ மார்ஃபிசம், பாலிமார்ஃபிசம்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு மாஸ்டர் கிளாஸில் பிரிண்ட்டு, சைல்டு கிளாஸ்லேயும் பிரிண்ட்டு, அதே மாதிரி எல்லாத்துலேயும் பிரிண்ட் இருக்கும்போது ஸோ சில நேரத்தில் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரே ஃபங்க்ஷன் நேம் இருக்கும் ஆனால் எல்லா கிளாஸ்லேயும். ஸோ பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சைல்டு கிளாஸில் சைல்டு கிளாஸ் 1 ஆப்ஜெக்ட், சைல்டு கிளாஸ் 2ல் வந்து சைல்டு கிளாஸ் 2 ஆப்ஜெக்ட், சைல்டு கிளாஸ் 3ல் வந்து. ஸோ ஈச் சைல்டு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டு, மாஸ்டர் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட், அப்படி க்ரியேட் பண்ணிட்டு எல்லா ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். திஸ் இஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், கிளாஸ் க்ரியேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒன்றும் வர்ச்சுவல் வரல. ஸோ இப்போ நான் வந்து மாஸ்டர் கிளாஸ்லேருந்து நான் டெஃபினிஷன் போனேன்னா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸுக்கு போயிருக்கு. சைல்டு கிளாஸ்லேருந்து ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன் போனீங்கன்னா சைல்டு கிளாஸ் போகும். இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதுக்கு தான் போகும். இது வந்து கம்பைலர் கிடையாது. கம்பைலர் வந்து வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணும். இந்த கேஸில் வந்து இன்டெலிஜென்ஸ் தான் மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த 3 கிளாஸ் ப்ளஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் இதை நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணேன்டா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். எந்த கன்ஃபியூஷனும் இதில் நமக்கு இருக்க வேண்டாம். எல்லாமே சேமாக தான் கால் ஆகும். there's no problem here. வர்ச்சுவல் கீவேர்டுங்கிறது இந்த சிச்சுவேஷனில் நமக்கு தேவையில்லை. ஏன்னா there's nothing virtual here. everything is straight forward. எப்போ வர்ச்சுவல்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் 1, 2, 3. எப்போ வர்ச்சுவல் தேவைப்படும்னா நீங்கள் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து மாஸ்டர் கிளாஸோட அந்த வேரியபிளில் போடும்போது தான், அதை கிராஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வர்ச்சுவல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். ஸோ அதை நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். ஸோ we will create a variable based on master class and put object, அதாவது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி மாஸ்டர் கிளாஸில் போடலாம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு பக்கெட் மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஒரு பக்கெட் வந்து மாஸ்டர் கிளாஸ் டைப்பு, அதுக்குள்ளே எல்லா சைல்டு கிளாஸையும் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் உங்களுக்கு வர்ச்சுவல் கீவேர்டு அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அதாவது அது நீங்கள் கண்டெய்னரை பொறுத்து எங்கே வேணால் அதை அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்டர் வேரியபிள் பாயிண்டர், அதை கிளிக் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐ எம் பாயிண்டிங் இட் டு த அட்ரஸ் ஆஃப் த சைல்டு கிளாஸ் 1 ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நான் வர்ச்சுவல் தேவைப்படும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மாஸ்டர் கிளாஸ் பாயிண்டர் இருக்கு இல்லையா, அதில் நான் மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஜெக்டே போடுறேன். அப்போனா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சைல்டு கிளாஸ் போடுவோம். ஸோ அது நான் இப்போ உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் அது வந்து மாஸ்டர் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் நம்ம மாஸ்டர் ஆப்ஜெக்டே போடுவோம், சைல்டு போட வேண்டாம். அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டா திஸ் இஸ் சேம் அஸ் முன்னாடி பண்ணியிருக்கோம் இல்லையா, மாஸ்டர் ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட், அதே மாதிரி தான். பட் வி ஆர் யூஸிங் பாயிண்டர்ஸ், தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் நீங்கள் பாயிண்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்டர் இதை நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன வரும், மாஸ்டர் கிளாஸ். இது வந்து திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாஸ்டர் கிளாஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக
இது அப்படியே வித்தவுட் பாயிண்டர்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். செகண்டில் வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த அட்ரஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இதில் போடுறீங்க. ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது மாஸ்டர் ஆப்ஜெக்ட் தான். பாயிண்டருங்கிறது வெறும் பாயிண்டர் வேரியபிள் ஆஃப் டைப் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இன்டீஜர் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம்ல, இன்ட் ஸ்டார் இன்ட்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதுக்குள்ளே இன்டீஜர் வேரியபிள்ஸ்லாம் போடலாம். ஸோ கேரக்டர் பாயிண்டருக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணால் கேரக்டர்லாம் போடலாம். ஸோ இப்போ மாஸ்டர் கிளாஸ் பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணால் மாஸ்டர் கிளாஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போடலாம். அதே நேரத்தில் சைல்டு, அதாவது இன்ஹெரிட்டட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸும் போடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறது வந்து மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மாஸ்டர் கிளாஸ் பாயிண்டர் வேரியபிள்லையே நான் இனிஷியலைஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணால் என்ன கால் ஆகும்னா, இந்த மாஸ்டர் கிளாஸ் பாயிண்டர், அதாவது மாஸ்டர் கிளாஸோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் ஆகணும். ஏன்னா இட்ஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நம்ம எதுவும் பண்ணல. ஸோ தேர் இஸ் அன் எரர். அந்த எரரை பேசிக்கலி அது டூப்ளிகேட் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து 2 வாட்டி பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ 1 எடுத்துருவோம். 1 எடுத்துகிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரன் பண்ணேன்னா உங்களுக்கு பேசிக்காக மாஸ்டர் கிளாஸ் அது மட்டும்தான் கால் ஆகணும். மாஸ்டர் கிளாஸ் 2 வாட்டி கால் ஆகுது. ஏன்னா மேலே ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் பிரிண்ட்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதுவும் கால் ஆகுது. இங்கே நம்ம இப்போ வேரியபிள், அதாவது பாயிண்டரில் கால் பண்ணுறோம், அதுவும் கால் ஆகுது. ஸோ இப்போ ஒரு வாட்டிக்கு கால் ஆகுது. ஏன்னா அதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வி ஆர் நாட் யூஸிங் வர்ச்சுவல். ஏன்னா இங்கே வர்ச்சுவலுங்கிற அந்த தேவை வரலை. ஏன்னா டைரெக்டாக ஒரு அந்த வேரியபிள் வந்து மாஸ்டர் கிளாஸ் டைப்பு, அந்த ஆப்ஜெக்ட்டும் மாஸ்டர் கிளாஸ் டைப். ஸோ தேர் இஸ் நோ ரிக்குவயர்மெண்ட். கம்பைலருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது. எப்போ கன்ஃபியூஷன் வரும்னா, இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் இருக்குல்ல, பாயிண்டர், அதில் நம்ம சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை போட்டோம்னா தான் கன்ஃபியூஷன். அது வந்து கம்பைலர் அலவுஸ், C++ அலவுஸ். ஏன்னா பாலிமார்ஃபிசம் அந்த கான்செப்ட்னால இட் அலவுஸ். ஸோ இப்போ நான் இதில் போடுறேன்னு இப்போ பாருங்கள். இப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ எது கால் ஆகணும்? மாஸ்டர் கிளாஸோட பிரிண்ட் கால் ஆகணுமா, இல்லை சைல்டு கிளாஸோட பிரிண்ட்டு கால் ஆகுமா? அதுதான் கொஷின். ஸோ பட் இட் டசன்ட் டூ த ரைட் வே. ஏன்னா நம்ம வர்ச்சுவல் கீவேர்டு யூஸ் பண்ணுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இட் வில் ஸ்டில் பாயிண்ட் டு த மாஸ்டர் கிளாஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன். மாஸ்டர் கிளாஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும், விச் இஸ் வி டோன்ட் வாண்ட் தட். பிகாஸ் இந்த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை தான் போட்டிருக்கோம் அந்த வேரியபிள். அப்படின்னா சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகணும். இப்போ என்ன கால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் தான் கால் ஆகுது. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு தான் நம்ம வர்ச்சுவல்னு பண்ணணும். வர்ச்சுவலுங்கிற அந்த கீவேர்டை நீங்கள் மேலே மாஸ்டர் கிளாஸ் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ ஆனால் இது வர்ச்சுவலுங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வேலிட். ஏன்னா வர்ச்சுவல் வாய்ட் பிரிண்ட். ஸோ வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ வர்ச்சுவலுங்கிறது அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வேலிடு. இப்போ நான் வந்து சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் மாஸ்டர் கிளாஸ் பாயிண்டரில் போட்டால் நமக்கு வந்து சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இட்ஸ் குவைட். ஸோ அதுக்கு தான் அந்த வர்ச்சுவலுங்கிறது. ஸோ பேசிக்காக வர்ச்சுவல்னால் அது ஒரு டேபிள், அதாவது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம், அதில் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் நான். இப்போ பார்த்தீங்களா, ஸோ சைல்டு கிளாஸ் கால் ஆகிடுச்சு. திஸ் இஸ் வாட் வி வாண்டட். ஸோ திஸ் இஸ் அ வர்ச்சுவல். இதுதான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஏன்னா ரன் ஆகும்போது அந்த சைல்டு கிளாஸோட கரெக்டான அட்ரஸ் அதை வந்து அசைன் பண்ணி கம்பைலர் இல்லாட்டா லிங்கர் வந்து த சிஸ்டம் டிட்டர்மின்ஸ் இட். ஸோ இது இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிள், நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். மாஸ்டர் கிளாஸை ஒரு பக்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ மாஸ்டர் கிளாஸ் அரேன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கெட் மாஸ்டர் கிளாஸ் அரே. அதில் வந்து 3 ஆப்ஜெக்ட் போடலாம். என்ன ஆப்ஜெக்ட் போடலாம்? சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை போடலாம். ஏன்னா 3மே மாஸ்டர் கிளாஸ்லேருந்து தான் இன்ஹெரிட் பண்ணுறோம். அப்புறம் அந்த அரேயோட கண்டெய்னரோட பிரிண்ட்டை கால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ என்னென்னா இது ஒரு பக்கெட், மாஸ்டர் கிளாஸ் அரே அப்படிங்கிற ஒரு பக்கெட்டுக்குள்ளே 3 ஆப்ஜெக்ட் போடுறோம், சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அது மாதிரி பண்ணுறதால நம்ம அந்த பக்கெட்டுக்குள்ளே எதை போடுறோமோ அது கரெக்டாக அடாப்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 3 ரிங்ஸ் இல்லாட்டா 3 பால்ஸ் வந்து நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே போடுறோம். இது வந்து சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால் அந்த பக்கெட்டோட டைப் வந்து மாஸ்டர் கிளாஸ். ஸோ அதை வந்து நம்ம பார்த்திங்களா, பக்கெட்டோட டைப் வந்து மாஸ்டர் கிளாஸு. சைல்டு கிளாஸோட டைப்ஸ் வந்து அந்த 3 பால்ஸ் உள்ளே போடுறது வந்து இட்ஸ் ஆஃப் சைல்டு கிளாஸ் டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி அதை உருமாறுது இல்லையா, நம்ம எதையும் போடலாம். 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை போட்டு அதுக்குள்ளே போட்டாலும் இட் ட்ரைஸ் டு அடாப்ட். இது வந்து கம்பைலருக்கு தெரியும். உள்ள EXE ரன் ஆகுது இல்லையா, அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். ஸோ
ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் தான் பாலிமார்ஃபிசம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உள்ளே போட்டாலும் இட் அண்டர்ஸ்டுட்ஸ். அதுக்கு தான் இந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு ஹை லெவலில் மேலே பேஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு கீழே என்னென்ன டிரைவ் பண்ண, ஏன்னா லைப்ரரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைப்ரரியிலேருந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாஸ்டர் கிளாஸோட கண்டெய்னரில் போட்டுக்கிட்டே போகலாம் ஆப்ஜெக்ட்ஸு. இந்த சில நேரத்தில் இந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரியில் ஹிட்டனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி, அதாவது லைப்ரரியிலேருந்து வர்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி நீங்கள் அதோட ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். தட் இஸ் த மெயின் ரீசன் வி யூஸ் வர்ச்சுவல் கீவேர்டு. ஸோ ஐ நோ இட் இஸ் a bit கன்ஃபியூசிங், பட் ஒரு கன்ஃபியூசிங் கான்செப்ட். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஷின்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இதில் நான் வர்ச்சுவலுக்கு அந்த வார்த்தையை எடுத்துட்டேன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. எல்லாமே மாஸ்டர் தான் கால் பண்ணுது இல்லையா? இதுதான் ப்ராப்ளம். இதுதான் சேம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. ஆனால் இதில் அரேக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே அட்ரஸ் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் காலிங் த ராங் ஃபங்க்ஷன். பேசிக்காக சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆக மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் இந்த பேஸ், அதாவது மாஸ்டர் கிளாஸில் வர்ச்சுவல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போட்டால் தென் த கம்பைலர் இன்டர்பிரிட்ஸ் இட் கரெக்ட்லி. ஸோ கரெக்டான பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதாவது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ சைல்டு கிளாஸ் 1 2 3 கரெக்டாக கால் ஆகிடுச்சு. இதை ரன் பண்ணி பாருங்கள் உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனி கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். பேசிக்கலி இது கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ ஐ ஹோப் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ த கான்செப்ட்டு. ஸோ அதே தான் திருப்பி சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டு இது ஒரு அரே வந்து ஒரு பக்கெட்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கெட்டுக்குள்ளே நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை போடுறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் கிளாஸ் அரே. ஸோ இது அரே. இது இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம 3 ஆப்ஜெக்ட்ஸ் போடுறோம். சைல்டு கிளாஸ் 1 ஆப்ஜெக்ட், சைல்டு கிளாஸ் 2 ஆப்ஜெக்ட். நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ். ஸோ இது மாதிரி 3 ஆப்ஜெக்ட், 3 வேறு டைப்ஸாக இருக்கலாம். அதுக்குள்ளே வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். அது வேறு ஏதாவது அந்த கிளாஸே வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம். பட் ஸ்டில் சின்ஸ் இட்ஸ் இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் த பேஸ் கிளாஸ், மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து வர்றதுனால இந்த கண்டெய்னர், அதாவது மாஸ்டர் கிளாஸ் அரே அப்படிங்கிற அந்த கண்டெய்னருக்குள்ளே இது ஃபிட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு பேக் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். when it comes from the same base class, we can pack it into the same container, which is what பேசிக்காக polymorphism அப்படிங்கிறத இது டிஃபைன் பண்ணுது. ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ், ட்ரை டு அட்ரஸ் இட் இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். VTable இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு. அதர்வைஸ் ஐ வில் போஸ்ட் அ செப்பரேட் வீடியோ ஆன் வாட் VTables ஆர். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாப்பிக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் C++ அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணீங்க. நீங்கள் மெயினாக வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணணும், அதுதான் மெயின் பாயிண்ட்டு. நான் கொடுத்த அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்களே விஷுவல் ஸ்டுடியோ இல்லை வேறு ஏதாவது எடிட்டர் கம்பைலரோ ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பைல் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ், டூ ஷேர். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். தேங்க்யூ.